மழை தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் புதுச்சேரியில் ஏற்கனவே இன்றைய தினம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அங்கு கனமழை கொட்ட தொடங்கி இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்ல அந்த சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆறு போல தண்ணீரானது அங்கு ஓடுகிறது. தொடர்ந்து அங்கு வானமானது கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டக்கூடிய நிலைதான் அங்கு நீடித்து வருகிறது. அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா, வணக்கம். தொடர்ந்து புதுச்சேரியில் என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்துட்டு வரும். பல பகுதிகளிலையும் கனமழை தற்பொழுது கொட்ட துவங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது பகுதிகளில் மழை நீரானது தேங்கி மக்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன கள சூழலாக இருக்கிறது? புதுச்சேரியில் இரவு நேரங்களிலிருந்து அதிகாலை முதல் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். மேலும் கிழக்கு கடற்கரை சாலை, விமான நிலையம், லாஸ்பேட்டை, ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் மழைநீரானது வெளியேற முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். பொதுமக்களுடைய அன்றாட இயல்பு அந்த சேவைகளுக்கு கூட வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வரும் சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. காலை முதல் முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பம், ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதே போல அரியாங்குப்பம், முருங்கப்பாக்கம் கிராம பகுதிகளிலும் இந்த மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. காலை முதல் அதிகாலை முதல் தற்பொழுது 1 மணி வரை இந்த மழையானது தொடர்ந்து கனமழையாக பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ரெயின்போ நகர், உருளையன்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில புதுச்சேரியில் இன்னும் 2 நாட்களுக்கு அதிக கனமழையானது பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த ஒரு நாள் அந்த கனமழைக்காக புதுச்சேரி பெரும்பாலான பகுதி சந்தித்திருக்கக்கூடிய சூழல் தான் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் தற்பொழுதுதான் கனமழை பெய்ய துவங்கி இருக்கிறது. ஆனாலும் பல்வேறு பகுதிகளில் நீரானது ஆறு போல ஓடுகிறது. நகரமே ஸ்தம்பித்திருப்பதாக எம்முடைய செய்தியாளர் வழங்கிய தகவல்களை கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.